Hello viewers, and you பார்க்க போறது One Piece episode 1022 part 1. ஓபன் பண்ணா நம்ம சாப்பரை தான் காட்டுறாங்க. அவன் இன்னுமே பாத்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்ன பஞ்சாயத்துனா அதை ரெடி பண்றதுக்குள்ள அவனே கம்ப்ளீட்டா மாறிடுவான் போல. ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்ப அவனோட முக்காவாசி பாடியை அது கவர் பண்ணிருச்சு. இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணா போதும், சோலி முடிஞ்சு. அதுக்கப்புறம் யாராலையும் மருந்தை கண்டுபிடிக்க முடியாது. எல்லாருமே அந்த ஐசோனியா மாதிரி காலி ஆயிருவாங்க. அட எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சதுனால அவனோட பாடி டெம்பரேச்சரும் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அப்படின்னா ஃப்ரீஸ் ஆகத்தானே செய்யும். பாத்துக்கிட்டு இருக்க டாக்டர் நர்ஸுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் தான் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு பொத்துன்னு விழுவான். சாப்பரு எப்பா சாப்பரு என்ன கவுந்துட்டான், எந்திரி கண்ணான்னு எழுப்பி விடும் போது பல்லெல்லாம் நல்லா ஷார்ப்பா மாறிடுச்சு, கண்ணெல்லாம் அவ்வளவுதான் வெள்ளையாயிருச்சு. சரி ரைட்டு, இவனும் பைத்தியக்காரனா மாதிரி எல்லாத்தையும் போட்டு பழக போறான்னு பார்த்தா பொசுக்குன்னு எந்திரிச்சு விடவே மாட்டேன், நான் ஒரு டாக்டர், எப்படியாச்சும் எல்லாத்தோட உயிரையும் காப்பாத்தியே தீருவேன், நான் எந்த வைரஸாலையும் அஃபெக்ட் ஆயிடக்கூடாது, அப்பந்தான் மத்தவங்களையும் என்னால காப்பாற்ற முடியும். காய்ஸ் கொஞ்சம் பொறுத்துக்குங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான், எப்படியாச்சும் நான் மருந்து உங்க எல்லாத்துக்குமே ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பையன் மறுபடியும் வெறித்தனமா வேலையை ஸ்டார்ட் பண்ணுவான். அவன் அங்க ரெடி பண்றதுக்குள்ள அங்க எல்லாரும் மாதிரி கம்ப்ளீட்டா செத்துருவானுங்க போல. ஏன்னா நிலைமை ரொம்ப மோசமாகிட்டே வருது. சாப்பரை காப்பாத்துறதுக்காக சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அவனுங்களே இப்ப அஃபெக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிட்டானுங்க. மார்க்கோவோட ஃபயர் ரொம்ப நேரத்துக்கு தாங்கல. சோ பாடி டெம்பரேச்சரும் ஈஸியா குறைஞ்சிருது. ஐயோ முடியலையே, என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு கதறி கதறி அழுவாங்க. அழுதா மட்டும் என்ன பண்ண முடியும், மாறித்தான் ஆகணும். கூட இருக்கவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, கவலைப்படாத, சண்டை போடு, உன்னால முடியும், என்னதான் ஐசோனியா நீ மாறினாலும் மறுபடியும் உன்னை எப்படியாச்சும் காப்பாத்துவோம். ஆனா அப்படி நீ மாறாம இருக்கணும்னா நீ தான் உனக்காண்டி சண்டை போடணும், விடாத அப்படி இப்படின்னு வீரவசனம் எல்லாம் பேசுவாங்க. மாட்டுனா தானே தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. இப்ப பிரச்சனை என்னன்னா ஐசோனியா மாறினவங்க எல்லாருமே வெறி பிடிச்சி அவங்க எனர்ஜி கம்ப்ளீட்டா ட்ரெயின் ஆகுற வரைக்கும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அவங்க கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தாங்கன்னா கடைசியில செத்தே போயிருவாங்க. இப்படி எல்லாம் பயந்துகிட்டு இருக்கும் போது அப்பந்தான் யோகரோ என்ட்ரி கொடுத்து யாரும் பயப்பட வேண்டாம், எல்லாம் பொறுத்ததையே பொறுத்தீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுக்குங்க, அச்சி பொறுங்க. அங்க நம்ம ரக்கூனு இதே கஷ்டத்தோட தான் அங்க ஆன்டிடோட்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவன் மட்டும் அதை சக்சஸ்ஃபுல்லா அங்க ரெடி பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே பழைய நிலைமைக்கு வந்துடலாம். அதனால அதுக்கு முன்னாடி கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க, நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது அப்படி இப்படின்னு மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆளை பாத்தீங்களா, முன்னாடி தம்மா கூண்டு இருந்தாரு, இப்போ கொஞ்சம் முக்கினவொன்னே இவ்வளவு பெரிய பாடி வெளியில பிச்சுக்கிட்டு வந்துருச்சாமா. இதெல்லாம் கேட்கும் போது புயல் காத்துல எவனாச்சும் பொறி தின்னுட்டு இருப்பான், அவங்கிட்ட போய் சொல்றாங்கிற மாதிரி இருக்கும். பின்ன இவ்வளவு பெரிய பாடி எப்படி அத்தனூண்டு பாடிக்குள்ள சுருக்கி வைக்க முடியும்? என்னதான் வித்தியாசமா பண்ணாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா. அவங்க ஆளுகளே மிரண்டுட்டானுங்க, பிக் பாஸ் அப்பியரன்ஸ்ல வந்திருக்கீங்களேன்னு. அவன் இதுக்கப்புறம் நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம், இனி எத்தனை பேர் வந்தாலும் நான் ஒண்டியால நின்னு சமாளிச்சுக்கிறேன், எல்லாம் ஒரு 10 ஸ்டெப் பேக்ல போங்க, முடிஞ்சா ஒரு 12 ஸ்டெப் போங்க, ஏன்னா பாடி வரும் அப்படின்ட்டு இட்ஸ் அ ஷோ டைம் சாமுராய் நான் எவ்வளவு பெரிய பிஸ்தான்னு காட்டுறேன்னு பெருசாகி பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருக்குது. இவ்வளவு நேரம் சண்டை போட்டு எத்தனை பேர் செத்தாங்க, அப்பெல்லாம் எதுவும் பண்ணாம இப்போ கடைசியில சாக போற நிலைமையில சைஸ மாத்திக்கிட்டு சீன் போட்டுட்டு இருக்குது பாருங்க. அதே நேரம் இந்த ஆன்டிடோட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பு அப்புறம் அவங்க கூட சில சாம்ராய்ஸ் அனிமல் கிங்டம் பைரட்ஸ் எல்லாம் இருந்தானுங்கல்ல, அதுல முதல்ல அப்பு பாத்தீங்கன்னா அந்த அடியாளுகளை தான் அனுப்பி விட்டுருப்பான். அவனுங்க போய் போராடி பார்த்துட்டு எங்களால எல்லாம் முடியலங்க, யாரு வந்தாலும் தொகைன்னு காட்டுத்தரமா துவைக்கிறானுங்க, எங்களால அந்த ஆன்டிபாடியை அவங்கள தாண்டி எடுத்துட்டு வர முடியல அப்படின்ட்டு கதறி அழுவானுங்களா. அப்புக்கு கொலை காண்டாவும். இப்ப அவங்களுக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா இவங்க குயின் எல்லாருமே ஒரே சைடு தான், எல்லாம் ஒரே டீமுக்காண்டி தான் சண்டை போறானுங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காண்டி இவனுங்க வைரஸ்க்கு பயப்படணும்? ஆப்பனன்ட் ஆளு தானே நியாயமா பயப்படணும். நம்மளை காப்பாத்த அவர் எதுவுமே பண்ண மாட்டானான்னு கேட்டா பண்ண மாட்டான்டா, அவன் பண்ண மாட்டான், அந்த பண்ணாட பண்ணவே மாட்டான்ட்டு அவனை காட்டுவாயிலா. சாலியா உட்காந்து மூக்கு நோண்டிட்டு இருப்பான். பரவாயில்ல, குயினை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப அப்புவோட டார்கெட்டே என்னன்னா சாப்பரை கொன்னுட்டு எப்படியாச்சும் அந்த ஆன்டிபாடியை ஆட்டைய போடணும். ஆனா வழியில நிக்கிறது யாரு பாத்தீங்களா, ட்ரேக்கு. அவனை தாண்டி போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த துரோகி வேற குறுக்க நின்று உசர வாங்கிட்டு இருக்கான். என்ன பெரிய ஹீரோன்னு மனசுல நினைப்ப, கொய்யால உன்னை போட்டு தள்ளாம விட மாட்டான்டா அப்படி இப்படின்னு அவனை மட்டும் தான் போக்கஸ் பண்ணுவான். கூட இருக்கவன் கூப்பிட்டு டே குரங்கு, இப்போதைக்கு நமக்கு பஞ்சாயத்து அவன் மட்டும் இல்லடா, அவன் கூட லேண்ட் ஆஃப் ஆனோட கிரேட் லெஜெண்டரி அண்டர் கிரவுண்ட் பாஸ் இருக்கான். சைஸ பாத்தில அவன் அடிக்க மட்டும் இல்ல, படுக போட்டு குதிச்சு விளையாண்டுருவான். ஒரு ஜம்பு மேல போட்டானாலே போதும், சப்பாத்தி கட்டையில உருட்டினா பூரி ஆயிருவேன். சோ இந்த ரெண்டு முரட்டுத்தனமான ஆளுகளையும் தாண்டி போறது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல. இவங்களெல்லாம் கொன்னு தடுத்து அந்த ஆன்டிபாடி ஆட்டைய போறதெல்லாம் அவ்வளவு ஈஸியான கதை இல்ல. அப்படி இப்படின்னு கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டு இருந்த உடனே அந்த கூட்டத்துல இருந்த ஒரு மஞ்சமாக்கான், ஆமா அந்த ஓல்டு மேன் இவ்வளவு நேரமும் தம்மா கூண்டு தாண்டா இருந்தான், எப்படா இப்படி திடீர்னு பூரி
ஆரி மாதிரி புசுக்குன்னு ஊதிட்டான். எவன்டா அவனுக்கு காத்தடிச்சு விட்டது? போங்கடா போய் அவனை அடிச்சு பொழங்கடா, இல்ல நானே போய் பொழந்துருவேன். உனதான் அடே கிறுக்கு பையல, அந்த ஆளு ஒண்ணு சாதாரண ஆள் இல்ல, இதுக்கு முன்னாடி பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு. அதனாலதான் கைடோவே இந்த ஆளை ரெக்ரூட் பண்ணி அவனோட டீம்ல சேர்த்திக்கணும்னு பார்த்தான். ஆனா மனுஷன் வந்து சேரலையே. சும்மா வேஸ்ட் ஃப்ளோர் டம்மி பீஸ் எல்லாம் கைடோ அவனோட குரூப்ல சேர்த்துவானா என்ன? அப்ப எந்த அளவுக்கு யோகரோ ஸ்ட்ராங்கான ஆளுன்னு பாருங்க. அந்த ஆள் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மாறிட்டா, கையெல்லாம் கண்ணா பின்னான்னு நடுங்குது. பாஸ் நீங்க ஓகேவான்னு கேட்டா கொதிக்குதுலே, எச்சி குளிருதுலே. ஆனாலும் பரவாயில்ல, குளிரோட குளிரா வச்சு எல்லாத்தையும் சம்பவம் பண்ணாம விட மாட்டேன். என்ன மனுஷன் வீம்புக்குன்னு போய் அந்த வைரஸை தொடல, ஆக்சிடென்ட்டா தொட்டுட்டாரு. அது என்ன ஆகுதுன்னா இப்ப அவருக்குள்ள இருக்க எனர்ஜி மொத்தத்தையுமே உறிஞ்சு எடுக்குது. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் ஏன்டா பின்வாங்க போறேன், ஒரே போடா போட்டு சம்பவம் பண்ணிடுறேன்னு ஏர்ல கத்திய வச்சு ஒரு வெட்டு தான் வெட்டுவாரு. ஆப்போசிட்ல புழுதி கிளம்பி இருக்கும், அதையே ரெண்டா வெட்டிட்டு போகும். அது மட்டும் இல்லாம அப்போ அவன் ஆளுகெல்லாம் அங்கதானே நின்றுட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் விட்டுருந்தா போதும், அந்த அட்டாக்ல மாட்டி சிக்கி சின்னாபின்னமா இருப்பானுங்க. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப், எல்லாம் வாய பொளந்துருவாங்க. தூரத்துல இருக்கும் போதே அட்டாக் இந்த லெவல்ல இருக்குதுன்னா கிட்டக்க போனா அவங்க நிலைமை என்ன ஆகும்? கொத்துக்கறி குஸ்காவே போட்டுருவாரு. கடைசி வரைக்கும் எவன் வந்தாலும் வெட்டு வேண்டாம், வாங்கலேன்னு மனுஷன் வெறியோட டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒண்ணு, சாகும் போது 4 பேர்த்த வெட்டிட்டாண்டா சாவேன உடனே அவங்க எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடும். அந்த 4 பேர்த்துல நம்ம பேரு சேர்ந்துருமோன்னு இவ்வளவு நேரம் இப்படி பயங்கரமா டைலாக் எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவரோட ஆளுகளை கூப்பிட்டு, எனக்கு இப்ப அவ்வளவு டைம் இல்ல, நான் ஐஸ்வர்யா கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வர்றேன். இன்கேஸ் நம்ம சாப்பரால கியூரை கண்டுபிடிக்க முடியலன்னா இவர் கம்ப்ளீட்டா ஐஸ்வர்யா மாறிடுவாருல. அப்படி மட்டும் மாறிட்டாருன்னா இவருக்கு வெறி பிடிச்சி எத்தனை பேர்த்த வெட்டி கொள்ளுவாருன்னு தெரியாது, யார் யாரை வெட்டி கொள்ளுவேன்னு தெரியாது. கையில மாற்றவங்க எல்லாம் சாவாங்க. அதுல கண்டிப்பா இவங்க ஆளுகளும் சிக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்க ஆளுங்க கிட்ட அதுக்கு முன்னாடியே நீ கொன்றுங்க, கொஞ்சம் கூட தயங்கவே வேண்டாம், ஒரே வெட்டு, சிந்தாம செதறாம கரெக்டா கழுத்திலேயே ஆளுக்கு ஒரு வெட்டா போடுங்க, சோழி முடிஞ்சிரும், ஓகே அப்படின்ட்டு சொன்ன உடனே அவங்களுக்கு தூக்கி வாரி போடும். என்ன நம்ம பாஸ் அவரை கொல்ல சொல்றாருன்னு, நீங்க மட்டும் இப்படி பண்ணலன்னா அப்புறம் எல்லாத்தையுமே நான் சம்பவம் பண்ணிடுவேன்னு வேற பில்டப். அவங்களுக்கும் அது நல்லாவே புரியுது. ஏன்னா அவரை மட்டும் கம்ப்ளீட்டா மாறிட்டாருன்னா நார்மலாவே இங்க இருக்க எவனையுமே சமாளிக்க முடியல. அப்படி இருக்கும்போது இவர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு, டெஃபினட்டா ஒன்னும் பண்ண முடியாது. அதனால வேற வழி இல்ல, போட்டு தள்ளிடலானே முடிவு பண்ணிட்டாங்க. அவருக்கும் கவலை இல்லைன்னு வைங்க, ஏன்னா சொன்னதே அவரு தானே. எங்க அப்புக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றதுனே தெரியல, மண்டே பிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த பஞ்சாயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஆன்டிபாடி எடுக்கிறதுக்கே போறான். எவன் போய் தேவையில்லாம வெட்டுப்பட்டு சாகிறது, அதனாலதான் புலம்பிட்டு இருப்பான். அந்த டைம்ல தான் அந்த நிஞ்சா கூட்டம் முன்னாடி வந்து, நான் இதுக்கு முன்னாடி மிமவாரி குமியில மெம்பரா இருந்தவன்டா, என்னைய தடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கான்னு முதல்ல நான் செக் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு தேவையில்லாம சீனை போட்டுக்கிட்டு அவர்கிட்ட சண்டைக்கு போவானுங்க. அதுவும் சும்மா வாங்க ஒரு கை பாத்துலான்னு சொன்னா பரவாயில்லையே, டே கிழட்டு மாங்கா, நீ என்ன அவ்வளவு பெரிய பிஸ்தாவா, என்ன விட நீ என்ன கத்தி சண்டை தாறுமாறா போட்டுருவியா, எனக்கெல்லாம் நீ தக்காளி தொக்குடா அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஓவராவே பேசிட்டு அட்டாக் பண்ண போவான். மனுஷன் பாத்தீங்கன்னா வாயில இருந்து ஒரு கேஸ் ஃபேக்டரியவே ரிலீஸ் பண்ணிட்டு ஒரே வெட்டு 2 துண்டுங்கிற ஃபார்மேஷன்ல ரெடியா நின்னுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒத்த கத்திய வச்சுக்கிட்டு ஒன் ஸ்வாட் ஸ்டைலுன்னு என்னென்னமோ பண்ணி மனுஷன் வளைச்சு வித்தையெல்லாம் காட்டுவாரு. அப்படி காட்டினவரு ஹோலி ரேஜ்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல ஓடி வந்து ஒரு ரொட்டேஷன் மட்டும் தான் போடுவாரு. அந்த ஒரு அட்டாக்குக்கே அத்தனை பேரும் சம்பவம் ஆயிட்டானுங்க. தாத்தா வந்தா கதற விடுவாருன்னு தெரிய வேண்டாமாடா தற்குறி பயல்களா, எங்க வந்து யாருகிட்ட யோகரோன்னா ஃபிளவர்னு நினைச்சிட்டானுங்க, அவரு ஃபயர்னு இப்பதான் அவனுக்கு புரியுது. இதுக்கு முன்னாடி மனுஷனை பத்தி கேள்விப்பட்டதுக்கே எவனும் அலண்டு போய் பக்கத்துல போகல. இப்ப பாத்தீங்கன்னா லைவாவே டெமோ பாத்துட்டானுங்க, இதுக்கப்புறம் பக்கத்துல போவானுங்களா என்ன? அப்போ கடுப்பாயி இத்தனை பேர் இருந்து ஒண்ணு கிண்ட முடியாடே, ஒவ்வொருத்தரா போனீங்கன்னா இப்படி தாண்டா வெட்டு விழும், மொத்தமா போய் கலவரம் பண்ணுங்க, அப்ப அந்த ஆள் மேல ஒரு 4 வெட்டாச்சு விழும் அப்படின்ட்டு ஒரு பெரிய கூட்டத்தையே அனுப்பி விடுவான். இன்னுமே பயலுக்கு கான்பிடென்ட் குறையல. அவரு வாங்கடா பொழந்து கட்டுறேன்னு போற போக்குல எல்லாத்தையும் வெளுன்னு வெளுத்து கட்டிட்டு அவர் பாட்டுக்கு போவாரு. அவருக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சின்ன ஆசை, இவரு ஓடெல்லாம் சின்ன வயசுல இருக்கும் போது இவங்களுக்கு பயங்கர பவர், யாரு வந்தாலும் சரி வெளுத்து கட்டிடுவாங்க. அந்த டைம் இவங்க ஒன்னா சேர்ந்து இருந்தாங்கன்னா டெஃபினட்டா கைடோவை காலி பண்ணிருக்கலாம். ஆனா அது நடக்காம போயிருச்சு. பட் இப்போ பாத்தீங்கன்னா கின்னு ஒரு சூப்பரான பிளான போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிருக்கான். கண்டிப்பா இந்த டைம் ஜெயிப்போன்னு அவருக்கு நிறையவே கான்பிடென்ட் இருக்குது. ஏன்னா வந்திருக்கிறது யாரும் சாதாரண ஆளுங்க இல்லையே. மெயினா அவருக்கு நம்பிக்கை லூஃபி மேலதான். அந்த யூஓ பவரை அவனுக்கு கத்து கொடுத்தாரு இல்ல, அதை நல்லாவே அவன் கத்துக்கிட்டான். உனக்கு வந்து கைடோவை காலி பண்ற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது, நீ அடுத்தடுத்து இதே மாதிரி பண்ண உன்னோட உண்மையான பவர் வெளியில வரும், அப்போங்கும் போது நீ கைடோவை கண்டிப்பா ஜெயிப்ப அப்படின்ட்டு அவனை பாராட்டி தள்ளி இருப்பாரு. அண்ட் ஒன்னா சேர்ந்து கைடோவை காலி பண்றோம், சம்பவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி லூஃபி சொல்லியிருப்பான். அவன் சொன்னதுல எந்த ஒரு பொய்யும் இல்ல. பைய பாத்தீங்கன்னா சமாளிக்கிறதுக்காகவும் சொல்லல, டெஃபினட்டா அவன் ஜெயிச்சே தீருவான். இதனால கண்டிப்பா லேண்ட் ஆஃப் ஆனோக்கு ஒரு பெரிய விடியல் பறக்க போகுது அப்படின்னு நம்ம லூஃபி மேல அவருக்கு நிறைய நம்பிக்கை. அதுலயும் அந்த யூஓ பவர்ல ஒரு மிஸ்டி இருக்குது, அந்த மிஸ்டி பவர் அவனுக்குள்ள இருந்து கண்டிப்பா வெளியில வரும், அவன் அதை வச்சு கைடோவை சம்பவம் பண்ணுவான், நீ ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்கும் ஓடன் அப்படின்ட்டு மனுஷன் அத்தனை பேத்துக்கு எதிராக நின்று வெறித்தனமா பவர் எடுத்து சண்டை கட்ட ரெடி ஆயிட்டு இருப்பாரு. இவனுங்களை அடிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பவர் எடுக்கணும்? சைல்டிஷ் ஓல்டு மேன். சரி, இதுக்கப்புறம் சாப்பர் கரெக்டான டைம்ல மருந்தை கண்டுபிடிச்சானா இல்ல ஐயோ மருந்து பச்சை தண்ணி ஆயிருச்சேன்னு கதறானான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.